குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ் குமார் சேஷன். ஸோ நான் வந்து வியட்நாமில் நடந்த மிஸ்டர் கல்ச்சர் வேர்ல்டு ஒரு பெஜென்ட், இன்டர்நேஷ்னல் பெஜென்ட்டில் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் நடத்துகிற மேன் ஆஃப் தமிழ்நாடு ஈவெண்ட் டிசம்பரில் நடந்துச்சு. ஸோ அதில் நான் வின் பண்ணி இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு செலக்ட் ஆனேன். ஸோ இந்த இன்டர்நேஷ்னலுக்கு அனுப்புனது வந்து ஐகானிக் ப்ரொடக்ஷன்ஸ் டீம். அவங்க வந்து மும்பையில் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் வந்து நான் இந்த இன்டர்நேஷ்னல் பெஜென்ட்டுக்கு அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தது ஐகானிக் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க மூலமாக நான் வியட்நாமுக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் நடந்த பேஜென்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் போகிற ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நான் தான். அதே மாதிரி இந்த மிஸ்டர் கல்ச்சர் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக நடக்குது. 6 வருஷத்தில் ஃபஸ்ட்டு இந்தியன் நான் தான் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த விக்ட்ரிக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி, கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட அம்மா, என்னோட பாப்பா எல்லாருக்கும், அவங்க எல்லாருமே அவங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் என்னால் குரூம் ஆகிட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்காக நன்றி. என்னோட கொலீக்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் முக்கியமாக சொல்லணும்னா வினோத், இவர் தான் வந்து டிஎன்எம்எல் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். ஸோ இவர் தான் எனக்கு மாடலிங்னா என்ன, மாடலிங்லனா எப்படி இருக்கும், ஒரு மெயின் மாடல் பண்ண எப்படி நடக்கணும், ஒரு மாடல்னா எப்படி போஸ்ட் கொடுக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்தது இவர் தான். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து இவர் மூலமாக தான் எனக்கு ஐகானிக் ப்ரொடக்ஷன் தெரியும், பாஸ்கர் தாசேகர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து முகமது நக்மன் லத்தீஃப்னு சொல்லிட்டு ஐகானிக் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு அவங்க கிட்ட தான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் அவங்க கிட்டே இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு டைட்டிலுக்கும் ஒருத்தரை தகுதியான ஆட்களை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரெயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு ஆதித்யா குர்னான்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் த வேர்ல்டு, அது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டைட்டில். அது மேன் ஆஃப் த வேர்ல்டு 2022 அவர் வின் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு அங்கே போன வாட்டி இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் வந்து அது நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும், 22 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட எப்படி நான் காம்படிட் பண்ணணும், எப்படி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் வின்னருமே அதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இன்னொரு கண்டஸ்டண்ட்டாக போகும்போது. ஆனால் அவர் எனக்கு பண்ணார். ஸ்டேஜில் எப்படி வாக் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், எல்லாமே அவர் எனக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்கர் தாசேகர், இவர் ரொம்ப முக்கியமான ஆள். என்னை வந்து டெய்லி எனக்கு ஃபாலோ பண்ணி டெய்லி நான் எப்படி இருக்கணும், எப்படி டயட் இருக்கணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி ஃபிசிக் இருக்கணும், எல்லாமே வந்து ஸோ என்னை ட்ரெயின் பண்ணது வந்து இவர் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சார் அங்கே வந்து நேஷனல் காஸ்டியூம் டேலண்ட் ரவுண்ட் 2 இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய நேஷனை வந்து நம்மளுடைய நம்மளோட நாட்டோட கலாச்சாரம், நம்மளோட நாட்டோட திறமை எப்படி நம்மளுக்கு அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணணுன்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நம்மளோட தெருக்கூத்து கலைஞர் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ யாருமே வந்து பெருசாக அதை வந்து விரும்புறது இல்லை. நம்ம சினிமா, நாடகம், சீரியல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தெருக்கூத்துன்றது வந்து ஒரு அழிஞ்சிட்டு வர கலையாக இருக்குது. ஸோ நான் அந்த தெருக்கூத்து காஸ்டியூமை போட்டு அந்த தெருக்கூத்து கலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து அங்கே பர்ஃபார்ம் பண்ணேன். அதே மாதிரியே வந்து நம்ம இப்போ வந்து நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ், தற்காப்பு கலைகள் நிறைய வந்துருச்சு, பூ கரையத்தான் கற்றுக்குறாங்க வெளிநாட்டுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற சிலம்ப கலையுமே வந்து நிறைய பேர் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக என்னோட டேலண்ட் ரவுண்ட் நடந்துச்சு. அதில் நான் வந்து சிலம்பம் தான் பர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட தேசத்தில் இருக்கிற நம்மளோட நாட்டோட கலாச்சாரம், நம்மளோட நாட்டோட பாரம்பரியத்தை அங்கே நான் போய் அதை அங்கே வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் எனக்கு டைட்டில் கிடச்சிருக்குன்னு நான் நம்புறேன். சமீப காலத்தில் தெருக்கூத்து இந்த கலை நிகழ்ச்சிலாம் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஆபாசம் இருந்தது. மறுபடியும் வந்து ஐயா இது வந்து தெருக்கூத்துன்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா இந்த தெருக்கூத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா தழுவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதைகள் மாதிரிலாம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தெருக்கூத்துன்னு ஒன்று ஆரம்பிச்சது வந்து, ஏன்னா எங்கள் தாத்தா வந்து தெருக்கூத்து கலைஞர் தான். அந்த தெருக்கூத்து கலைன்னு வந்து ஆதி காலத்தில் வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இப்போ தான் நமக்கு வந்து இந்த மகாபாரதம், இந்த புராணங்கள்லாம் வந்து புத்தகங்கள்லையோ இல்லை டிவி சீரியல்ஸ்லையோ இல்லை வந்து சினிமாவோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த புராணங்கள், அந்த புராணத்தோட நீதி தர்மங்கள் எல்லாமே வந்து தெருக்கூத்து கலைகள் மூலமாக தான் மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தெருக்கூத்து கலைன்றது வந்து நார்மலாக ஒரு சிறுகதை எடுத்து ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணுறது தெருக்கூத்து இல்லை. ப்ராப்பர் தெருக்கூத்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம், இந்த மாதிரி புராணங்கள், நம்மளோட நாட்டில் நடந்த புராணங்கள், நம்மளோட தேசத்தில் நடந்த விஷயங்களை எடுத்து மக்களுக்கு அதை புரிய வச்சு அதை வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் தெருக்கூத்து கலை. வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. குழந்தைகள் அந்த தெருக்கூத்தை வந்து ஒரு ஆபாசமான விஷயத்துல இருந்ததுனால இப்போ தடை பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், அது ஆக்சுவலாக வந்து அது ப்ராப்பராக இணையதளம்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்.
யூடியூப்ல நிறைய ஒரு விஷயம் கத்துக்கலாம். ஆனால் யூடியூப் பார்த்தா நிறைய விஷயம் கத்துக்கினேன். நல்ல விஷயங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுனால தான் எனக்கு ஜெயிச்சு வந்திருக்கேன். ஸோ நம்ம கையில தான் சார் இருக்கு, எது நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு நம்ம தான் நம்மளுக்கு எது தேவை, வாழ்க்கைக்கு எது முன்னேற முடியும், எதை பார்த்தா நம்ம சாதிக்க முடியும், எதை கத்துக்கிட்டா நம்ம வந்து வாழ்க்கையில மென்மேலும் வளரணுன்றது அதை பார்த்து அவங்க தான் வந்து பார்த்து கத்துக்கணும். பெண்கள் தான் நிறைய பெண்கள் தான். சார், இப்போ உங்களை போல இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு சார், இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட தான் சார் இருக்கு. அவங்க தான் யோசிக்கணும் எது நல்லது கெட்டது நல்லது, நிரந்தர சந்தோஷம் எது, நிரந்தர வந்து ஒரு சந்தோஷம் எது இருக்கு, நிரந்தரமான வெற்றி எது இருக்கு, நிரந்தரமான நிம்மதி எதுல இருக்குன்றது அவங்க தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்கவுங்க வந்து தற்காலிகமா நடக்கிற டெம்பரவரி ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு போதை பழக்கத்துக்கு தான் ஒரு டெம்பரவரி, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம், ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம், ஒரு நாள் நிம்மதியா தூங்கலாம். ஆனா அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே எப்படி ஆகும், நம்ம உடம்பு கெட்டு போகும், மைண்டும் கரெக்டாக வேலை செய்யாது, சமுதாயத்துல வந்து நல்ல பேரும் இருக்காது. ஸோ இளைஞர்கள் தான் பார்த்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்றதை பிரித்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. ஆனாலும் வந்து அவங்க வந்து தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி போறாங்க. அது வந்து நிரந்தரம் இல்லை. நான் வந்து சொல்றேன்னா நிரந்தரமா வாழ்க்கைக்கு எது முன்னேற்றம். நீங்க இப்போ நான் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன பாராட்டத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ இதே மாதிரியே அந்த சந்தோஷம் தான் நிரந்தரமான ஒரு சந்தோஷம். நான் வந்து பையனா பிறந்ததுக்கு எங்க அம்மாக்கு இது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். இதே மாதிரியே எல்லாரும் கொடுக்கணும். இதே மனோஜ்குமார் சேஷன் சார். 22 நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க சார். பிலிப்பைன்ஸ், வியட்நாம், பிரான்ஸ், தாய்லாந்து, ரஷ்யா, சைனா, நெதர்லாண்ட்ஸு, அப்புறம் டொமினிக் ரிபப்ளிக், ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க சார். பிரேசில்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய 22 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 22 நாடுகள்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்தியாவிலேருந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்து எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.